பேரோல் சாப்டர் 5. சாப்டர் 4ல நம்ம பார்த்தது எப்படி நம்மளுடைய கம்பெனில பேரோல் நம்ம எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பேரோல் உங்களுடைய கம்பெனில நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பேரோல் சாப்டர் 5ல நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஓவர் டைம் கால்குலேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓவர் டைம் எந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்றீங்க? ஸோ அவர்லி பேசிஸ்ல நம்ம பொதுவா ஓவர் டைம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஓவர் டைம் அப்படிங்கிறது ஒன்லி 1 ஹவர், 2 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹவர்ஸை பேஸ் பண்ணி ஓவர் டைம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் பண்ணா கூட 1.5 ஹவர்ஸ், அதே மாதிரி 2.5 ஹவர்ஸ், இப்படி நம்ம அந்த ஹாஃப் அன் ஹவர்ஸ்க்கும் சேர்த்து கூட ஓவர் டைம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஓவர் டைம் பேசிஸ்ல, அதாவது அவர்லி பேசிஸ்ல கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ டேலில நீங்க ப்ராப்பரா அதுக்கான யூனிட் மாஸ்டர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணணும். அது எந்தெந்த மாதிரி நம்ம யூனிட் மாஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் மாஸ்டர் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிம்பிள் டைப்ல நம்ம ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிள் டைப்பா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம மினிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டா ஒரு சிம்பிள் டைப்பா நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுமே என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டைப். ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷன்ல ஹவர்ஸுக்கும் நம்ம ஓவர் டைம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம மினிட்ஸுக்கும் நம்ம ஓவர் டைம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில எம்ப்ளாயீஸ் ஒன்லி 1 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய ஓவர் டைம் அப்படிங்கிறது ஹவர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்டா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஹவர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் இருக்கும். ஒரு சில எம்ப்ளாயீஸ் மோர் தென் 1 ஹவர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ட்ராவா அவங்க எவ்வளவு மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 ஹவர்ஸ் அண்ட் 45 மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க மினிட்ஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிள் டைப் மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் நம்ம கம்பைன்டா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 3வதா கிரியேட் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ சிம்பிள் டைப் மெஷர்மெண்ட் நம்ம 2 கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கம்பைன் பண்றதுக்காக கிரியேட் பண்றது தான் இந்த காம்பவுண்ட் டைப் மெஷர்மெண்ட். ஸோ எப்படி நம்ம டேலியில காம்பவுண்ட் டைப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்றோம், சிம்பிள் டைப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ டேலியில நீங்க பேரோல் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கேட் ஆப் டேலியில கிரியேட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. பேரோல் எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த பேரோல் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ்ல வந்துடும். ஒருவேளை நீங்க பேரோல் எனேபிள் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல F11 ஃபீச்சர்ல நீங்க பேரோல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிருங்க. இப்போ நம்ம யூனிட் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு யூனிட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுது. ஸோ இதுல நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கிற ஃபீல்டு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 4 ஃபீல்டு தான் நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண போறோம். யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. எதுக்காக அப்படின்னா அந்த ஃபீல்டு நம்மளுக்கு ஜிஎஸ்டி HSN சம்மரி ப்ரிப்பேர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் பேரோலுக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ சிம்பிள் அப்படிங்கிறது HRS அப்படின்னு கொடுத்துருங்க. ஹெச்ங்கிறது கேப்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் பார்க்க கரெக்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி நீங்க ஹெச் கொடுங்க. தென் ஃபார்மல் நேம் அப்படிங்கிறத நம்ம ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறத நம்ம எதுவுமே கொடுக்க போறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள்லேயே நம்ம கொடுப்போம். ஸோ இது HSN சம்மரி GSTR 1 ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடியதுதான் இந்த ஃபீல்டு. ஸோ இதுக்கும் பேரோலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாட் அப்ளிகபிள்னே கொடுப்போம். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அப்படிங்கிறது நம்ம 0ன்னு நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சிம்பிள் டைப்ல ஒரு மெஷர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து மினிட்ஸுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் MNS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். ஸோ வேற ஏதாவது நீங்க நேம் கொடுக்குறீங்க MINS அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன நேம் வேணுமானும் நம்ம சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஃபார்மல் நேம் நம்ம மினிட்ஸ் அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டைப் பண்ணிடுறேன். அதே மாதிரி யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிடுறேன். நாட் அப்ளிகபிள் கொடுத்து இப்போ நம்ம நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அப்படிங்கிறது 0னே இருக்கட்டும். அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஹவர்ஸையும் மினிட்ஸையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம். 1 ஹவருக்கு நம்ம ஜஸ்ட் 60 மினிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணுங்கிறதுனால ஸோ டைப் அப்படிங்கிறதுல காம்பவுண்ட் அப்படிங்கிறது எடுத்துருங்க. இங்க நம்மளுக்கு 2 மெஷர்மெண்ட்ஸும் நம்ம கம்பைன் பண்றதுக்காக நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க ஹவர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். கன்வர்ஷன் ஆஃப் அப்படிங்கிறதுல 60
மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் நீங்க வந்து காம்போ டைப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கான செட்டிங்ஸ். ஸோ இப்போ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஓவர் டைம் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க இந்த ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அப்படிங்கிறத நீங்க கிரியேட் பண்ணுங்க. இது ப்ரொடக்ஷன் டைப்புக்கு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம ஆன்லைன் டிடிஎல் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஒன்று நம்ம வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து செப்பரேட் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு டேலி தெரியும். அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கு இங்க வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் எப்படி அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங் பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த செஷன்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் வந்து ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு டேலில ஒரு அக்கௌண்டன்டா உங்களுடைய கெரியர் நீங்க டெவலப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ப்ரோக்ராமிங் பேசிஸ்லயும் நீங்க வந்து உங்களுடைய கெரியர் அப்படிங்கிறது டேலில நீங்க கன்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு கோடிங் தான் வந்து இந்த டிடிஎல் அப்படிங்கிறது. ஸோ டிடிஎல் அப்படிங்கிறது டேலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்ப நம்ம சொல்றோம். ஸோ டேலில நம்ம வந்து ஏதாவது ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்ளிகேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு கோர்ஸ் தான் வந்து என்னன்னா இந்த டிடிஎல் அப்படிங்கிற கோர்ஸ். இந்த கோர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் வெனஸ்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ 24th ஏப்ரல்ல இந்த செஷன் வந்து ஃபர்ஸ்ட் டே செஷன் ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ டெய்லி 8:30க்கு நைட் 8:30 தான் இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒன்லி ஒர்க்கிங் பீப்புள் தான் வந்து அதிகமா வந்து இந்த ப்ரோக்ராமிங் கோர்ஸ் அப்படிங்கிறது லேர்ன் பண்ண வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக டெய்லி நம்ம வந்து 8:30க்கு இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ ஒரு 1 மந்த் கோர்ஸ் டோட்டல் ஃபீஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 9,000 மட்டும் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கீழே கொடுத்திருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது ப்ரோக்ராமிங் லைன்ல அதாவது டிடிஎல் டேலி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லைன்ல அவங்க சக்சஸ் பண்ணணும் அல்லது அவங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த செஷன் அதாவது இந்த ஃபார்ம் லிங்கை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷன்